ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி டெட் எக்ஸாமு எப்போ நடக்குது, அது வந்து பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். டெட் எக்ஸாம்னால் என்னன்ட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். டெட் என்பது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். தமிழ்நாடு அரசாங்கத்தால் வைக்கப்படுகின்ற டீச்சர்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இந்த டெட் எக்ஸாம். அப்படி என்ட்ரு ஆன டீச்சர்ஸு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்த டெட் எக்ஸாம் ஆனது எழுதணுன்ட்டு இப்போ 2009ஆம் ஆண்டு ரூல் போட்டதை ஃபாலோ பண்ணி இப்போ போஸ்ட்டில் உள்ள ஆசிரியர்களும் இந்த டெட் எக்ஸாம் எழுதினா தான் அடுத்து ப்ரமோஷனுக்கும் நிலைநிறுத்திக்கவும் இந்த டெட் எக்ஸாம் யூஸ் ஆகுது. இதை பார்த்திங்கனாக்கா இந்த டெட் எக்ஸாம் எழுதினா தான் வேலையில் இருந்த டீச்சர்ஸு கூட என்னது நம்ம ப்ரமோஷன் கிடைக்கும். அடுத்தது 55 வயதுக்கு உள்ள ஆசிரியர்கள் கண்டிப்பாக தன்னுடைய வேலையை தக்க வைத்துக்கொள்ள இந்த டெட் எக்ஸாம் ஆனது அவசியமாகிறது. அதன் அடிப்படையில் இந்த டெட் எக்ஸாம் ஆனது எழுதப்படுகிறது, முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த டெட் எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிடணும். டெட் எக்ஸாம் பார்த்திங்கனாக்கா ஏப்ரல் 10 அப்ளிகேஷன் போட வேண்டியது ஏப்ரல் 10. நீங்கள் அனைவரும் நீங்கள் எழுதுறீங்களோ இல்லையோ, வயதில் முதிர்ந்த ஆசிரியர்களாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. முதல்ல அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். முதல்ல படித்து பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். நம்ம படிக்கிற சப்ஜெக்டே தான் நம்ம வந்து எக்ஸாமில் எழுத போகிறோம். அதனால் ஹெஸ்டேட் ஆகாமல் எழுதலாம். அதே போல் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாக்கா நம்மளும் எழுதலாம். ஏன்னா ஸ்கூல் படிச்சுட்டு கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கும் இல்லையா, அதனால் கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும். அதனால் ஈஸியாக நம்ம டேக்கிள் பண்ணலாம். அதற்கான வழிமுறைகளை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வானது என்னென்ன சிலபஸ்ஸு, என்னென்ன பேட்டர்னு, அதனுடைய சேலரி, அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தேர்வின் அமைப்பு, பாடத்திட்டம், சம்பளம் போன்றவற்றெல்லாம் என்ன செய்யணும் நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பார்க்க போகிறோம். தேர்வினுடைய அமைப்பு, எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுறது ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண வேணும். ப்ரீஃப் ஆன்சர்ஸ்லாம் கிடையாது. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான், எம்சிக்யூ டைப்பில் தான் அமையும். அதாவது ஒரு கொஷின் கொடுத்துட்டு அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து கொஷினுக்கு ஆன்சரே தெரியலனாலும் ஏதாவது ஒரு ஆன்சரை நீங்கள் கிளிக் பண்ணால் அது வந்து அது தவறாக ஏதாவது ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும்போது அது நம்ம ரைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா 150. அதுக்கு ஈச் ஒன் கேட்ச் பண்ணுறது பதிலாக மொத்த மதிப்பெண் பார்த்திங்கன்னா 150. இந்த தவறான விடைக்கு மதிப்பெண்கள் இப்போ நெகட்டிவ் மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கிடையாது. அதனால் 150 கொஷின்ஸ், 150 மார்க்ஸ். ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம். எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும்? 150 மார்க்குக்கு எவ்வளோ எடுக்கணும்னா 60% எடுக்கணும். 60%, அதாவது பொது பிரிவினராக இருந்தாக்கா 90 மார்க் எடுக்கணும். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாக்கா 82 மார்க்ஸ் எடுக்கணும். இந்த சிறப்பு டெட்டு இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஜூன் மாதம் 5 அல்லது 6ஆம் தேதி, அதாவது பேப்பர் 1 முதல் நாளும் பேப்பர் 2 2வது நாளும் நடக்கும். இந்த பேப்பர் 1 யார் எலிஜிபிள், பேப்பர் 2 யார் எலிஜிபிள்னு பார்க்கணும். பேப்பர் 1 எலிஜிபிள் பார்த்திங்கனாக்கா ப்ரைமரி டீச்சர்ஸ், அதாவது 1 to 5th ஹேண்ட்லிங் பண்ணுற டீச்சர்ஸ். பேப்பர் 2 எலிஜிபிலிட்டி எதுனாக்கா 1 to 10th ஸ்டாண்டர்ட் எடுக்கிற டீச்சர்ஸு, பிஎட் படித்த பிள்ளைங்க, இவங்க எல்லாருமே இந்த பேப்பர் 2 எழுதுவதற்கு தகுதியான ஆசிரியர்கள். அதாவது எம்எஸ்சி என்ட்ரி இருக்கிறவங்க இப்போ அப்ளை பண்ணலாம். அவங்களுக்குரிய சான்று வாங்கி பிஓ சிஓ சைன்லாம் வாங்கி நம்ம ஏப்ரல் 10க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும். அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் போகிறேன். இந்த தாள் 1 என்னென்ன சிலபஸ்ன்னு பார்க்கும்போது சைக்காலஜி, அதாவது குழந்தை வளர்ச்சி, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, இவிஎஸ், இது 5 சப்ஜெக்ட்டுக்கும் என்னது ஈச் 30 மார்க்ஸ். ஸோ 150 மார்க்ஸ். யார் எழுதணும்னா 1 to 5th எடுக்கிற ஆசிரியர்கள் அல்லது ஃப்ரெஷ்ஷாக டிடிஎட் முடித்த ஆசிரியர் வேலையில் என்ட்ரு பண்ணுறதுக்காகவும் எழுதணும், வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் எழுதணும். இது பேப்பர் 2 வந்து இவங்களும் அட்டன் பண்ணலாம். பிஎட் முடிச்சிருந்தா இவங்களும் அட்டன் பண்ணலாம். அதே போல் பேப்பர் 2 பார்த்திங்கன்னா பேப்பர் 1 எழுதுகிற 1 to 5th எடுக்கிற இடைநிலை ஆசிரியர்கள் தான் எழுதணும். ஆனால் வந்து பேப்பர் 2 வந்து பிடிஸோ அல்லது இந்த பிடிஹெச்எம்ஸோ எழுத தேவையில்லை. தன்னுடைய வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக ஆனால் இவர்கள் இந்த பேப்பர் 2 எழுதணும். அதுக்கு என்ன சிலபஸ்ஸு? சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு 30 மார்க், மேக்ஸுக்கு 30, சயின்ஸுக்கு 30. அவங்களுக்கு சோஷியல் வராது. ஏன்னா பிடினா சிறப்பு பாடப்பிரிவாக இருப்பாங்க, அதனால் சோஷியல் வராது. சப்போஸ் மேக்ஸு சயின்ஸ் வேணான்னா அந்த 60 மார்க்கை சோஷியலில் 60 மார்க்கு அவங்க வாங்கிடுவாங்க.
ஸோ 150 கொஷின்ஸு 150 ஆன்சர்ஸு. MCQ டைப்புனாக்கா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், ப்ரீஃப் ஆன்சர்ஸ் கிடையாது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சரை டிக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. எந்த கொஷினுமே விட்டுடாதீங்க, ஷேட் பண்ணிவிட்டு வாங்க. 150க்கு 150யும் நீங்கள் ஆன்சர், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேள்வின்ற அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும், இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும். பாடத்திட்டம் பார்த்திங்கனாக்கா இந்த குழந்தை வளர்ச்சியினுடைய கற்பித்தல் முறைகளில் பெரிய பெரிய சைக்காலஜிஸ்டோடைய கொள்கைகள் இருக்குல்ல, தியரிஸு, அதை வந்து நல்ல ஒரு ஒர்க் ஷாப்பில் நல்ல ஒரு சைக்காலஜி புக்கு வாங்கிக்கிட்டு, அது என்னென்ன புக்கு கிடைக்கும் உங்களுக்கு அவைலபிலிட்டின்னு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் முடிஞ்சால் போடுறேன். அதுக்கு அடுத்தது தமிழ்மொழி. தமிழ்மொழிக்கு என்னென்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1க்கு 1 to 8 வரைக்கும் படிச்சுக்கோங்க உள்ள தமிழை. அதே போல் பேப்பர் 2க்கு அப் டு 10th வரைக்கும் படிச்சுக்கணும், 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுக்கணும். ஆனால் +2 லெவலில் கூட அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இங்கிலீஷ், இந்த +2 வரைக்கும் உள்ள கிராமரு, ஆத்தரு, இது தமிழ் புலவர்கள் அவர்களுடைய இயற்பெயர், இயற்றிய நூல்கள், அவர்களுடைய பாடங்களை வந்து இந்த அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் கவர்மெண்ட் புக்ஸை தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். நம்ம சிபிஎஸ்சியோ இல்லை மற்ற புக்ஸ் எல்லாம் நம்ம இல்லை, கவர்மெண்ட்டில் சமச்சீர் கல்வியில் உள்ள புக்ஸை நம்ம பேசிக்காக படிச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது கணிதம். அதே போல் தான் கணிதமும், மேக்ஸும், சயின்ஸும், சோஷியலும் எதாக இருந்தாலும் +2 வரைக்கும் உள்ள புக்ஸை படிக்கணும். 10th வரைக்கும் படித்தாலே ஓரளவு 95% அட்டன் பண்ணலாம் நீங்கள். அதனால் மேக்ஸு சயின்ஸ் எடுத்திங்கன்னா, மேக்ஸு சயின்ஸ் எடுக்கிறது அது ஒரு குரூப்பு. அப்படியா இல்லாட்ட தமிழ் வந்து மேஜராக இருக்கிறவங்க சோஷியலை கூட எடுத்துக்கலாம், இங்கிலீஷ் மேஜராக இருக்கிறவங்க சோஷியல் எடுத்துக்கலாம், இல்லை மேக்ஸோ சயின்ஸோ எடுத்தவங்க மேக்ஸு சயின்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 150 மார்க் வாங்கலாம். அதுக்கு அடுத்தது சேல்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ட்ரானோடனே உங்களுக்கு கிட்டத்தட்ட 38,000 வரும். இதெல்லாம் வந்து ஒரு 40,000 சேல்ரி வாங்கணுன்னாக்கா நம்ம எவ்வளோ வந்து சொசைட்டியில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பாருங்கள். ஆனால் இதில் ஈஸியாக ஒரு டிடிஎட் படித்த பிள்ளைங்க ஒரு 3 months நல்ல ஒரு கோச்சிங் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு அழகாக ஜம்முன்னு போய் ஒரு மதிப்பான போஸ்ட்டில் உட்கார்றதுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு இந்த வீட்டு வாடகைப்படி HRAன்னு சொல்லுவாங்க, இந்த டிஏன்னு சொல்லுவாங்க, சம்பளத்துக்கு டியர்னஸ் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க, 3,200 ரூபா. ஆக மொத்தம் இவங்க வந்து ஒரு 40,000 ரூபா. ப்ரைமரி டீச்சர்ஸு இந்த 10th வரைக்கும் உள்ள டீச்சர்ஸ் போஸ்ட்டு கிடச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜே உங்களுக்கு 55,000 வரும். ஒரு 10 years சர்வீஸ் போட்டிங்கனாக்கா 1L வாங்கலாம். 1L வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாத உங்களுக்கு மெடிக்கல் அலவன்ஸ் கிடைக்குது, அதுக்கு அடுத்தது லீவு கிடைக்கும், அப்புறம் பென்ஷன் கிடைக்கும், அப்புறம் ப்ரமோஷன், டிஓ, சிஓ, ஜீப்பில் போய் இறங்கலாம் ஜம்முன்னு. சொசைட்டியில் ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். அதனால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இப்போ எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கையில் இருக்குது. அது எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றி பெறுவோம். தேங்க்யூ.